வணக்கம் மக்களே, இது நிப்பான் பெயிண்ட்ஸ் வழங்கும் ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2 பவர்ட் பை ஐஸ்வர்யா விமன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. இது ஒரு இசை சங்கமம் இம்முறை உலக அளவில். இந்த D&D ரவுண்ட்ல இன்னொரு சூப்பரான மாசான ஒரு டி நம்ம ஷோல வந்து இருக்கு. இந்த டி இந்த மிஸ்டர் டி. லெட்ஸ் வெல்கம் தரன் அவர்கள். பார், உங்ககிட்ட இருக்கலாம் பெரிய டி, ஆனா டி ஒரு கேடி. எங்க கிட்ட இருக்காங்க பியூட்டிஃபுல் லேடி, அதான் சைத்தவி. இப்போ நம்ம வந்து பேண்டை வெல்கம் பண்ண போகிறோம். அவங்க வந்து ஒரு ஹாலிவுட் ட்ரிப்புக்கு வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க. ஒரு யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்குள்ளே நுழையும் போது என்ன ஒரு ஃபீல் வருமோ அந்த லெவலில் ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. லெட்ஸ் வெல்கம் கண்ணன் அண்ட் பேண்ட். நான் சொல்லல. ஸோ அடுத்ததா நம்ம ஷோக்கு வந்து 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. கர்நாடிக் மியூசிக்ல வந்து தவிர்க்க முடியாத ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா வயலின் சொல்லலாம் இல்லையா? யாருன்னு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு. யாரு? We are very happy and honored to welcome Akkarai sisters on stage. அக்கரை சிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி கிரியேட் ஆச்சு? Actually, we belong to a musical family. ஸோ எங்களோட தாத்தா பாட்டி பெரிய வித்வான்கள், மியூசிக் வித்வான்கள். அண்ட் அப்பா தான் எங்களுக்கு குரு. ஸோ வி பிலாங் டு அ ஸ்மால் டவுன் கால் அக்கரை நியர் சுசீந்திரம். ஸோ அதனால தான் அங்கேருந்து அந்த பேர் அக்கரை ஃபேமிலி நேம். ஸோ அக்கரை சிஸ்டர்ஸ். மேம், உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏகே கூட பயங்கரமாக கிட்டார் வாசிப்பார் மேம். சூப்பர். நீங்கள் வாசி கேட்கணும் அப்போ நாங்கள். விபரீத முடிவு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கவே முடியாது, அது வேற விஷயம். பட் எல்லா எபிசோட்லயும் கிட்டாரோட தான் ஏகே வந்து என்ட்ரி ஆவாரு. இந்த வாட்டி வந்து வயலின் எடுக்க போகிறது இல்லையே? இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் ட்ரை வேண்டாம், அந்த விபரீதம் வேண்டாம். உங்களுக்கே தெரியுதுல்ல மேம். உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம கண்டஸ்டன்ஸ் ரெடியாக இருக்காங்க மேம். எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். முதல்ல நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதில் டெடிக்கேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம எதுவுமே டெடிக்கேஷனோட ஹார்ட் ஒர்க் பண்ணினோன்னா கண்டிப்பாக எது வேணாலும் சாதிக்க முடியும். ஸோ அதனால் அவங்க எல்லாருக்கும் ஐ விஷ் யூ ஆல் அ வெரி பிரைட் ஃப்யூச்சர் அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஷோக்கு வந்துக்காக உங்களுக்காக சீட்ஸ் வெயிட் பண்ணுது. உட்காந்து ஷோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போகிற கண்டஸ்டன்ட் யாருன்னு தெரியுமா? தெரியும். யாரு? அப்படியே நான் ஸ்டைலாக சொல்லவா? சொல்ல, நீ சொல்ல. அது ஸ்டைலா இல்லையா நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீ சொல்லு. இல்லை, அதாவது நான் வந்து அவங்கள வெல்கம் பண்ணுற விதத்தை பற்றி எல்லாரும் வாய் அடைச்சு போயிடுவாங்க. வாயில் அடிக்கிறாங்களா இல்லை வாய் அடைக்கிறாங்களான்னு பார்ப்போம், நீ சொல்லு. ஓகே. கமல் சார் நடித்த படம் மகாநதி. அடுத்ததான் வர போகிறது நம்ம ஸ்ரீநிதி. கவலைப்படாத ஏகே, கவலைப்படாத. இன்னும் பல ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. ஓ, இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் வேற இருக்கா? லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீநிதி. சரி, ஓகே. டெடிகேஷன்ல பாட போறீங்களா? யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? எங்க பாட்டி. ஸோ பாட்டிக்காக ஏன் டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? இந்த குரல் வந்து கடவுள் கொடுத்தது, இசை ஞானம் பாட்டி கொடுத்தது. ஸோ அதனால பாட்டிக்கு டெடிகேட் பண்ணுறேன். வெரி நைஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே
ஷோவில் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக வந்தாலும் தி பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி பாடிட்டு இருக்கும் போதே கிளாப்ஸ்லாம் வாங்கிட்டீங்க. உங்கள் அம்மா முகத்தில் 300 நம்பியாரை காட்டினாங்க பாடிட்டு இருக்கல, அது ஏன் தான் தெரில. இட்ஸ் ஓகே. ஸோ எஸ், நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுடலாமா நீங்கள் எப்படி பாடினீங்க அப்படின்றத? ரொம்ப அழகாக பாடினீங்க. ஸ்ருதி மாதா லயஃப் பிதா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்ருதியும் லயமும் நல்லா கட்டியாக பிடிச்சிட்டு நல்லபடியாக அது பாடினா, சங்கீதத்தில் நிறைய நுணுக்கங்கள் ரொம்ப இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு ஜென்மம் வேணும். ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அண்ட் வோக்கலிஸ்ட் நாங்கள் 2 பேரும். அதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னால் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதுனால எந்தெந்த நோட்ஸ் எங்கே கரெக்டாக பிடிக்கணும், எங்கே கரெக்டாக பாடணுங்கிறது தெரியும். ஸோ எல்லாருக்கும் நாங்கள் வந்து சொல்கிறது வந்து என்ன வோக்கலிஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும். தட் வில் கிவ் அ லாட் ஆஃப் நாலேஜ். காற்றில் வரும் கீத் அப்படி பாடும்போது கமதபமகரிகனிரிகா அப்படின்னு பாடுறது அந்த நோட் கரெக்டாக காதில் கேட்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து மியூசிக்கல் கேரியர் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஸோ எஸ், இப்போ 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. இதில் யார் சைலண்ட் ஜட்ஜ் இந்த வீக்கு? மைடி தரன் ப்ரோ. எஸ். சூப்பர், தப்பிச்சிட்டேலா? இந்த மேம், இது உள்நாட்டு சதி, என் சதி இல்லை. ஸோ எஸ், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பாடினாங்க? இந்த பாட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமான பாட்டு. ஸ்ரேயா கோஷல் அவங்க பாடியிருப்பாங்க. அண்ட் லாட் ஆஃப் டீட்டெயிலிங் இஸ் தேர் இந்த சாங்கில். வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கதியிலையும் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது. மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மீதந்து அவ்வளோ இருக்குது. மலர்ந்தாய் நடந்தாயில் அப்புறம் வந்து அதற்கேற்ற லயம் எந்தன் அந்த நோட் தப்பாக பாடினீங்க. அப்புறம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம், இது எல்லா இடத்துலையுமே அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது. ஸோ ஆனால் நல்லா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் வாய்ஸ். நல்லா வருவீங்க. தேங்க்யூ மேம். தரன் சார், பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. கெஸ்ட்டு சொன்ன மாதிரி எவ்ரி சிங்கர் ஷுட் லேர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட். அதோட இது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் த வண்டர்ஃபுல் அட்வைஸ். ஏன்னா அதோட டீட்டெயிலிங் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் இதை கற்றுக்கும் போது நீங்கள் ஒரு ஹார்மோனியம் கூட கற்றுக்கலாம், வயலின் கற்றுக்கலாம். இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். சிங்கிங் தான் பண்ணணுன்றது ஒரு விஷயம் கிடையாது. இட் வில் ஹெல்ப் யூ யூனோ. அண்ட் 1.5 years தான் கற்றுட்ருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு நிறையா யூ ஹேவ் அ லாங் வே. ஸோ அந்த டீட்டெயிலிங் நிறையா நோட் பண்ணி பண்ணுங்கள். இதே சாங் இன்னும் நிறைய தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஐம் ஷுவர் ஒரு 10வது தடவை உங்களுக்கு இன்னும். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ சைந்தவி மேம், என்ன மார்க்ஸ் கொடுக்க போகிறீங்க? ஸோ உங்கள் டாட்டர் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர், உங்கள் கிராண்ட் டாட்டர் வந்து இந்த வயசுலேயே ஒரு சூப்பரான ரியாலிட்டி ஷோவில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அவள் வந்து குழந்தையிலேருந்தே நிறையா பாடிட்டே இருப்பாள். எப்போவுமே ஏதான ஒரு மைக்கு மாதிரி ஒன்று வச்சுட்டு பாடிட்டே இருப்பாள். அது ஒரு பழக்கம் அவளுக்கு. அதுதான் அவளுக்கு இன்னி வரைக்கும் நல்லா ஒரு மேடையில் வந்து பாடிட்டுருக்கா. அவளும் ஆக்சுவலாக ஒரு பரதநாட்டியம் கற்றுண்டா, வீணையும் கற்றுண்டா. இப்போ கொஞ்ச நாளாக பண்ண முடியாமல் ஒரு கேப் ஆயிடுச்சு. இந்த ஜெயா டிவி மேடையும் இந்த ஜட்ஜஸ் கொடுக்குற நல்ல ஒரு கமெண்ட்ஸும் அவளுக்கு ரொம்ப நல்லா வருவாங்கிற ஒரு ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அடுத்தது இன்னும் பெஸ்ட்டா? தேங்க்யூ. ஸோ வைஷாலி, சொல்லுங்கள். அடுத்ததை யார் வந்து பாட போகிறா? அவரை பற்றி சொல்லணும்னா, இது வரைக்கும் அவர் பாடின பாட்டு எல்லாமே வந்து லவ் சாங்ஸாக தான் பாடிட்டே இருந்துட்டு இருந்தார். எல்லா எபிசோட்லையுமே வந்து அவர் வந்து ஒரு சாக்லேட் பாய் மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இந்த டிவோஷனல் அண்ட் டெடிகேஷன் ரவுண்டில் அவர் எந்த மாதிரி சாங் பாட போகிறாரு அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ அவர் யாரும் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அரவிந்த், லெட்ஸ் வெல்கம் அரவிந்த். எனக்கு தெரிஞ்சு வச்சு சத்தியமாக என் டீம் கிடையாதுன்ட்டு. என்ன சாங்கு, யாருக்காக? இந்த வாட்டி டிவோஷனல் ரவுண்ட் பாடுற சாங்கு நான் கடவுள் படத்துலேருந்து ஓம் சிவோகம். ஆல் தி பெஸ்ட் அரவிந்த், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. भैरवरुद्राय
रुद्राय कल्पान्त रुद्राय वीर रुद्राय रुद्र रुद्राय घोर रुद्राय अघोर रुद्राय मार्ताण्ड रुद्राय अंड रुद्राय ब्रह्मांड रुद्राय चंड रुद्राय प्रचंड रुद्राय दंड रुद्राय सूर रुद्राय वीर रुद्राय भव रुद्राय भीम रुद्राय अंध रुद्राय वित रुद्राय सुतल रुद्राय महातल रुद्राय रसातल रुद्राय तलातल रुद्राय पाताल रुद्राय नमो नमः। ओम शिवोऽहं ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहम् ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहम् वीरभद्रनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा शम्भो शम्भो शङ्करा ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम्। त्रिकालनेत्रत्रिनेत्रशूलत्रिशूलदात्रम् सत्यप्रभाव दिव्यप्रकाशमन्त्रस्वरूपमात्रम् निष्प्रपञ्चादिनिष्पलङ्गोऽहं निजपूर्णबोधहं हं प्रत्यगात्माहं नित्यब्रह्मोऽहं स्वप्नकासोऽहमं सच्चित्प्रमाणमोमो मूलत्रमेकमोमो ब्रह्मास्मि ओमोऽहं ब्रह्मास्मि ओमो गण 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 सगस गण्ड सप्त विगरवि डम 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 डुम 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 शिव डमरुगणाद विगरवि ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम् ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं भजेऽहम् वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय करा शम्भो शङ्करा ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं அரவிந்த், நீங்க ஜாலியாக தான் இருந்தீங்க, ஆனால் உங்கள் மென்டார் தான் வந்து அங்கே பயங்கரமாக வந்து எப்படி எப்படி இந்த சாங் பர்ஃபார்ம் பண்ணி எப்போ முடியும் எப்படி முடியும் அப்படின்லாம் வந்து உங்களோட டென்ஷன் அவங்களுக்கு தான். ஸோ எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த சாங் மட்டும் இல்லை, எல்லா சாங்குக்குமே வந்து என்னோட மென்டாருக்கு நான் தேங்க் பண்ணோம். ஓகே, பிகாஸ் அவங்க கிடைச்சது நான் வந்து லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பொறுமையாக எடுத்து சொல்லி ஒவ்வொரு நோட்ஸும் வந்து டீட்டெயில் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஐ எம் லக்கி. நம்ம ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சைந்தவி மேம். அரவிந்த்,
ஹலோ மேம். ரொம்ப நல்லா பாடினீங்க அரவிந்த். செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தது. நீங்கள் அப்பர் நோட்ஸ்லாம் போட்டு ரீச் பண்ணுறச்சே நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். எனக்கு ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தொண்டை கட்டியிருக்கோன்னு எனக்கு ஒரு பயமாக இருந்தது. ஆனால் வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க நோட்ஸ் எல்லாம். எனக்கு ரொம்ப அப்பா உங்கள் மென்டர் மாதிரி நானும் கொஞ்சம் வந்து அப்பாடா அப்படி சொல்லி அப்படி ரிலாக்ஸ் ஆனேன். பட் ரொம்ப நல்லா பாடினீங்க. என்னோட ஒரே ப்ராப்ளம் வந்து அந்த ப்ரனவுன்சியேஷன் தான். ஏன்னா இது ஃபுல்லாக சான்ஸ்கிரிட். ஒரு கொஞ்சம் வேறு நீங்கள் வேறு வேறு யூஸ் பண்ண கூட அர்த்தமே மாறிடும். அது மட்டும் தான். பட் மற்றபடி நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தாரன் அவர்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக பாடினீங்க த்ரூ அவுட் த சாங். எங்கேயுமே உங்கள் கண்ட்ரோல் நீங்கள் விட்டே கொடுக்கல. ஸோ மச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இந்த சாங். எனக்கு உங்கள் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கண்ட்ரோல்டாக பாடினீங்க த்ரூ அவுட் த சாங். ஸோ நம்ம ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்காங்க. ஸோ யார் சொல்ல போகிறீங்க இவரோட சாங் பற்றி? யூ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் வாய்ஸ். தேங்க்யூ. அண்ட் எல்லா கலைஞனுக்கும் வந்து மேடையில் போய் பாடும்போது அந்த பாட்டை பாடணுங்கிறது ஒன்று, அதோட உணர்ந்து பாடுறதுங்கிறது ஒன்று. ஸோ அந்த ஃபீல் நல்லா இருந்தது நீங்கள் பாடினதில். அந்த சாங்கோட ஃபீல் வந்து அதோட அதோட அழகாக நீங்கள் புரிஞ்சுட்டு அந்த ஃபீல் புரிஞ்சுட்டு பாண்டிங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த அர்த்தமும் தெரிஞ்சுட்டு அந்த சான்ஸ்கிரிட்டோட அந்த அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அது இன்னும் வேறு லெவலில் போயிருக்கும். பட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேம். ஓகே, மார்க்ஸ் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சைந்தவி மேம். மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அரவிந்த். சூப்பர். ரொம்ப அழகான பர்ஃபார்மன்ஸஸ்லாம் நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக நமக்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துடலாமா? எஸ். லெட்ஸ் வெல்கம் அக்கரை சிஸ்டர்ஸ் ஆன் ஸ்டேஜ்.
மேம் நீங்கள் வந்து வாசிக்கும்போது ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். நீங்கள் வந்து அவங்கள பார்த்து ஏதோ பேசுகிற மாதிரியே வந்து வாசிச்சிங்க. மியூசிக்லேயே நீங்கள் வந்து யார் நல்லா பண்ணுறோம் அப்படின்லாம் கம்ப்ளீட் பண்ணிப்பீங்களா அவங்க 2 பேருக்குள்ள? கம்ப்ளீட்லாம் பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் வி ஆல்வேஸ் ஹேட் அ வெரி ஹெல்தி காம்படிஷன். ஓகே. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா வாசிக்கணும், இன்னும் நான் இன்னும் நல்லா வாசிக்கணும் அவன் நினைப்பா. ஸோ அந்த மாதிரி தான் வி ஆல்வேஸ் ஸோ ஸ்வீட் grown up with. And of course thanks to our parents and grandparents. அவங்களோட கைடன்ஸ் இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆல் credit goes to them and to the God. அண்ட் சைந்தவி மேம் எப்படி இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது? நான் ஆல்வேஸ் தேர் ஃபேன்ஸு அவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிஜமாக வண்டர்ஃபுல் பிளேயிங். ஐ திங்க் தரன் அண்ட் ஐ வுட் லைக் டு அஃப்கோர்ஸ் யா எத்தனை தடவை கிட்டார் வாசிச்சிருப்பேன் நான். எத்தனை வாட்டி வாட்ச் மாதிரி நடிச்சிருப்பீங்க நீங்கள், அப்படி சொல்லணும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அவங்க நிஜமா வாசிச்சாங்க இன்னைக்கு. அவங்க வீணை எப்படி சாரி ஐயோ வயலின் எவ்வளோ அழகா வாசிச்சிருக்காங்க. லோலா விட்டு விடுங்களா. எப்படி இருக்கு மேம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நாங்களே இவ்வளோ சிரிச்சிருக்கோம் இன்றைக்கி அப்படின்னா வந்து அதுவே ஒரு பெரிய கிரெடிட் உங்கள் எல்லாருக்கும். அண்ட் வண்டர்ஃபுல் டீம் ஆஃப் யூனோ and wonderful people around here, feeling very positive, very happy to be here with you all today. And thank you எங்கள் ஷோக்கு வந்து 2 பேரும் சிறப்பிச்சதற்காக நன்றி. Thank you. ஸோ பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸஸ்லாம் வந்து நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த எபிசோடில் வந்து யாரெல்லாம் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போகிறாங்கன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆவலாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே நல்லா பாடிட்டு வராங்க. டேஞ்சர் ஜோன் போகிறது ஆவலாக இருக்கா அவனுக்கு? யார் பார்த்துக்கோங்கடா, கையை தட்டுவீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர். அவர் வந்து கடல் கடந்து நமக்காக வந்திருக்காரு. அவர் வந்தாவே அப்படியே செட்டே ஜாலி ஆகிடும். ஏன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே பாடுவார், டான்ஸ் ஆடிட்டே பாடுவார், அப்படியே வந்து ஆக்ஷன்லாம் பண்ணி செம்ம ஸ்டைலாக பாடுவார். யாரும் தெரிஞ்சிருச்சா? எஸ், நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஜய் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் விஜய் ஆன் ஸ்டேஜ். அதிசய ராகம் ஆனந்தராகம். என்ன என் டீமா அவங்க டீமா? உங்க டீம் தான் ப்ரோ. டெடிகேஷன். எஸ் எஸ். ஓகே, பரவாயில்லை. யாருக்காக டெடிகேட் பண்ண போறீங்க? நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண போறேன். கண்டிப்பா சூப்பர், நீங்க பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். நட்புக்காக விஜய். இனிமே உங்க தேங்க் யூ. தேங்க் யூ. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. இளையாட வளையாட சலங்கைகளாட இடையோடு கொடி போல நடமாடினாள். இளையாட வளையாட சலங்கைகளாட இடையோடு கொடி போல நடமாடினாள். உலகாளும் உமையாளின் ராகபாவங்கள் ஆனந்தம் ஸ்ருதி கொண்ட கோலமம்மா. உலகாளும் உமையாளின் ராகபாவங்கள் ஆனந்தம் ஸ்ருதி கொண்ட
போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. உங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. நல்லா சிரிச்சுக்கினே இருக்கீங்களா, கியூட்டு குபேர பொம்மை மாதிரியே இருக்கிறீங்க. சூப்பராக பண்ணீங்க. இந்த சாங் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்காக டெடிகேட் பண்ணீங்க இல்லையா? ஸோ என்ன ரீசன், எதுக்காக? வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் வந்து அங்கே சிங்கப்பூரில் வந்து மீடியாவில் வந்து அவர் இசையமைப்பாளர். அவர் பேர் ரிஷிகுமார். அவருக்கு வந்து என் வயசு தான். ஆனால் இப்போ அவர் நம்ம கூட இல்லை, என் கூட இல்லை. அவர் தவறிட்டார். அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஸோ இஸ் மை ஏஜ் 40. Yes, sir? Yeah. ஸோ எப்படி பாடினீங்க சொல்லி ஜஸ்ட் கேட்டலாமா? சைந்தவி மேம் எப்படி பண்ணாரு? விஜய் ரொம்ப அழகாக பாடினீங்க. கிளாரிட்டி ஆஃப் சங்கதிஸ். ஏன்னா உங்களுக்கு சங்கதி வருது, பட் நீங்கள் அது என்னன்னே தெரியாமல் நீங்கள் பாடுறீங்க. நீங்கள் அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் அதை புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு இன்னும் அது பர்ஃபெக்டாக வரும். அது மாத்திரம் தான் என்னுடைய இது. அண்ட் அது நீங்கள் மாத்திரம் அந்த ஹம்மிங்கை கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ரஃப் எட்ஜஸ் மாதிரி இருந்தது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு டேப்பர் இட். அது வந்து நீங்கள் இப்போ பாடுறது என்னன்னு புரிஞ்சு பாடினீங்கன்னா இட் வில் பிகம் மோர் டீட்டெயில்டு இஸ் வாட் ஐ எம் லுக்கிங் அட். ஸோ அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க, நல்ல குரல் உங்களுக்கு. அண்ட் விக்ரம் அண்ணாக்கு ஸ்பெஷல் மென்ஷன் இந்த பாட்டில். எல்லாம் அவருக்கு பயங்கரமாக மனப்பாடமாக தெரிஞ்ச பாட்டு இதெல்லாம். விக்ரம் அண்ணாக்கு சூப்பராக வாசிச்சார். ஆல் தி பெஸ்ட் விஜய். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. அண்ட் தாரண் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள். நல்ல ஒரு டெடிகேட்டட் ஒரு டிவோட்டட் சிங்கர்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து நான் சிங்கப்பூரில் ஒரு நார்மல் ஸ்ட்ரீட்டில் தான் பாடிட்டு இருந்தார். பட் அதுலேயே எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு சிங்கர் பாட முடியுன்றது தெரியும். சில பேர்களுக்கு வந்து அவங்க கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை, பட் ஒரு காட் கிவன் கிஃப்ட் ஒன்று இருக்கும். அந்த வாய்ஸும் அந்த ஒரு டேலண்ட்டும் நீங்கள் கற்றுக்காமல் இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி சாங் டு சிங். கற்றுக்காமல் நீங்கள் இவ்வளோ தூரம் பாடினதே வந்து இட்ஸ் வெரி ஸ்டன்னிங் ஃபார் அஸ். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா பாடினீங்க. அண்ட் வெரி வெரி ஹாப்பி உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் இந்த சாங்கை டெடிகேட் பண்ணி பண்ணது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி. நல்லா சிரிச்சுக்கிட்டே வந்த ஒருத்தரை கேக்கே அழ வச்சு இப்போ இந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க அம்மா மலேசியால இருந்தே வந்துட்டாங்க. ஸோ சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து பர்ஃப்யூம் வாங்கிட்டு சொல்கிறாங்க. அது கரெக்டாக தெரியுது. ஓகே. சேம் டு சேம். சேம். ஐயா பாத்தீங்களா, ரெண்டு பேரும் மேட்சிங்கா தான் வேற வந்து. இந்த விஷயத்தில் நான் உடனே ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. கடவுள் படிச்ச 2 அழகான விஷயம். ஒன்று நான், இன்னொன்று எங்க அம்மா. ஓகே சூப்பர். அண்ட் அவங்களோட ஸ்கோர் பார்த்துடலாமா? கண்டிப்பா. சைந்தவி மேம். வாங்கிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஜய். எப்பவுமே வந்து சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருங்க. பல
சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வந்து ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ரிதன்யா ரெடியாக இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ரிதன்யா ஆன் ஸ்டேஜ். ரிதன்யா, என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வந்திருக்க மாதிரி வந்திருக்கீங்க. ராதா, ஆமாம், என்ன சாங் பாட போறீங்க? கண்ணன் வருவான் பஞ்சவர்ண கிரீடம். அப்படின்னா வந்து நீங்கள் என்னோட டீம் தானே? சூப்பராக பாடுங்க ரிதன்யா. லாஸ்ட் டைமே வந்து நிறைய சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த டைமும் வந்து சூப்பராக பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கண்ணா வா 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 கண்ணே வாடா கண்மணி வாடா பொன்னே வாடா பொன்மணி வாடா புன்னகை புரியும் கண்ணா வாடா புல்லாங்குழலின் மன்னா வாடா அழகே வாடா அருகே வாடா அன்பே வாடா முத்தம் தாடா ரிதன்யா, ஸோ பாடி முடிச்சிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் பாடினதை முதல்ல கவனிச்சிங்களாடான்னு ஃபீல் பண்ணுது அந்த பிள்ளை. நான் பாடினதை தவிர சுற்றி எல்லாத்தையும் தான் கவனிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அது என்னமோ உண்மைதான் ரிதன்யா. ஸோ நீங்கள் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தரன் அவர்கள். ஆக்சுவலாக ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாய்ஸ் உங்களுக்கு, ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அப்படியே நீங்கள் பாடும்போது ரொம்ப அழகாக இருக்குது அதை கேட்கும்போது. பிள்ளைகள் மாதிரி எதுவுமே பெருசாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக அந்த ஸ்ருதி போச்சு, அந்த மகிழ் போலே அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி எனக்கு உங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ சார். சூப்பர். அண்ட் சைந்தவி மேம், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நீங்கள் பாடின ஸ்டைலில், ரொம்ப க்யூட். உங்களுக்கு அதுதான் அவர் சொல்கிற மாதிரி யூ ஹேவ் அ வாய்ஸ் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக, இட் கட்ஸ் த்ரூ. அந்த மாதிரி ஒரு குரல், ஹையர் ஆக்டிவ்ஸ் கூட ரொம்ப அழகாக ஈஸியாக போயிட்டு வந்துட்டீங்க.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் திஸ் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. நம்ம டைரக்டா ரித்தன்யாவோட ஸ்கோர்ஸ்க்கு போயிடலாம். ரித்தன்யாவோட ஸ்கோர் என்ன? 22. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரித்தன்யா. இதே மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா போய் நீங்க உங்க பிளேஸ்ல உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. யூ வெல்கம். அடுத்ததா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது மேகா. லெட்ஸ் வெல்கம் மேகா ஆன் ஸ்டேஜ். மேகா, நீங்க யாரோட? ஏகே. சரி, என்ன சாங்கு யாருக்கு டெடிகேட் பண்ணி பாட போறீங்க? நான் வந்து கண்கள் நீயே காற்றும் நீயே சாங் பாட போறேன். எங்க அம்மாக்காக டெடிகேட் பண்ணேன். அம்மாங்க, சூப்பர். வெரி குட். ஆக்சுவலி அது உண்மையாவே ஏகேவோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங். அந்த சாங்கை கேட்டாவே ஏகே வந்து எமோஷனல் ஆயிடுவார். அந்த அளவுக்கு ஏகேக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அவரோட டீம் நீங்க வந்து பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ. கண்கள் நீயே காற்றும் நீயே தூணும் நீ தூரும்பில் நீ வண்ணம் நீயே வானம் நீயே ஊனும் நீ உயிரும் நீ பல நாள் ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே என்னையே பிழந்து உன்னை நான் எடுத்தேன். நான் தான் நீ வேறில்லை. முகமெல்லைத்தான் அதில் முத்தத்தான் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே. இதழச்சில் நீர் எனும் தீர்த்தத்தான் அதில் திருத்தங்கள் நீ செய்தாய் கண்ணே. கண்கள் நீயே காற்றும் நீயே தூணும் நீ தூரும்பில் நீ மண்ணியே வானம் நீயே ஊனும் நீ உயிரும் நீ. இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கிறேன். அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்க வேண்டினேன். தோளில் ஆடும் சேலை தொட்டில்தான் பாதி வேளை. பல நூறு மொழிகளில் பேசும் முதல் மேதை நீ. இசையாக பல பல ஓசை செய்திடும் ராவணன் ஈடில்லா என் மகன். என்னை தள்ளும் உன் குழி கண்ணத்தில் என் சொர்க்கத்தை நான் கண்டேன் கண்டேன். என்னை கிள்ளும் உன் விரல் நெத்திக்குள் என் முத்தத்தை நான் வைத்தேன் கண்ணே. கண்கள் நீயே காற்றும் நீயே ஊனும் நீ தூரும்பில் நீ மண்ணும் நீயே வானும் நீயே ஊனும் நீ உயிரும் நீ. சரி, இந்த பாட்டு யாருக்காக டெடிகேட் பண்ணுங்க? அம்மாக்காக. ஏன்? நான் எந்த ப்ரோக்ராம் போனாலும் இந்த ஜெயா ஸ்டார் சிங்கர்ஸோட ஆடிஷனுக்கு வரும்போது கூட
எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே என்ன சப்போர்ட் பண்ணுற அம்மாக்காக நான் இந்த சாங் டெடிகேட் பண்ணுறேன். சரி, அம்மா அம்மா எப்படி இருக்காங்க? ஷீஸ் ஃபைன். உங்கள் பேருமா? பத்மா. பத்மா. நடந்ததை விடுவோம். பொண்ணை பார்க்கும்போது எப்படி இருக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜில்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த சந்தோஷத்துலேயே எனக்கு கேன்சர் தெரியல. உங்கள் அம்மா உங்களுக்காக ஃபைட் பண்ணி இதே மாதிரி இன்னும் நீங்கள் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணும்பொழுது உங்கள் கூட சப்போர்ட்டிங்காக எப்போவுமே இருப்பாங்க. ஸோ கேன்சருங்கிறது ஷீஸ் ஃபைட்டிங். உங்கள் அம்மா ஒரு எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் விமன் பாருங்கள். கரெக்ட்? எஸ். ரைட். இல்லை மேம், மேகா எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். சைந்தவி மேம். ஆல் தி பெஸ்ட் மேகா, சூப்பராக பாடினீங்க. ரொம்ப அழகான பாட்டு, முப்பொழுது முன் கற்பனைகள்லேருந்து ஒரு பாட்டு. ஒரே ஒரு இடத்துல தான் ஐ திங்க் ஸ்லைட்டாக வந்து அந்த பாதி வேலை அந்த இடத்துல மட்டும் சங்கதி மிஸ் ஆச்சு. யூனோ யூ நேச்சுரலி டேலண்டட் வித் சங்கதி அழகாக வருது, அழகான குரல். ஸோ ஆல் தி பெஸ்ட் மேகா. ஆல் தி தேங்க்யூ. அண்ட் தருண் அவர்கள். ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்கள் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ் கேட்கும்போது ஏதோ யூனிக்காக இருந்த மாதிரி தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் அந்த ஹையர் நோட்ஸ் போகிற அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்களும் சொல்லியிருந்தீங்க, ஐ டூ எனி திங் ஃபார் மை மதர். ஐ திங்க் யூ ஷுட் ஜஸ்ட் டூ ஒன்லி ஒன் திங். டெய்லி அவங்களுக்காக பாடுங்க, அவங்க கேன்சர் தானாகவே போயிடும். ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அண்ட் சைந்தவி மேம், என்ன ஸ்கோர்ஸ்? இந்த ஸ்டேஜ் வந்து பார்க்கறதுக்கு இப்போ கோவில் மாதிரி இருக்கு, ஆனால் வரப்போறது ஒரு தாஜ்மஹால். லெட்ஸ் வெல்கம் ரப்சி ஆன் ஸ்டேஜ். ரப்சி, எப்பவும் பார்க்கறத விட இன்னைக்கு கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தெரியுறீங்களே, ஏன்? செருப்பு போடல. ஏன் செருப்பு போடல? டிவோஷனல் ரவுண்டான. டிவோஷனல் ரவுண்ட் அங்கே இருக்கு பார்த்தீங்களா? பக்தி, டெடிகேஷன், மரியாதை குத்திட்டு செத்துரு அப்படியே. ஓகே, நீ பாடுமா. ஏகே செத்ததுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். ஆமா, அமானுஷ்ய சக்தியை பாடியே விரட்டிடு. கௌரம் கருணா
नीलकण्ठ गङ्गाधर जटाजूट व्यागाम्बर नीलकण्ठ गङ्गाधर ढम 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 ढमरु बाज ढम 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 ढमरु बाज भक्तन दुख आजनो ओम नमो नमः शिवाय विश्वेश्वर शंकरो ओम नमो नमः शिवाय विश्वेश्वर शंकरो நம்ம கோவிந்த் வந்துட்டு இதே டிவோஷனல் வந்து ஒரு முஸ்லீம் சாங் ஒன்று பாடினாரு. ரப்சி வந்து ஒரு சிவன் சாங் பாடுறாங்க. ஸோ இந்த இசைக்கு வந்து ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டதான் இசை அப்படின்றது. தேங்க்யூயா. ஸோ ரப்சியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். ரொம்ப நல்லா பாடினீங்க. அந்த ராகா சேஞ்செலாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணீங்க. எனக்கு ஒரே ஒரு இதுதான், சங்கதி மட்டும் இன்னும் கூட அந்த நீங்கள் கரெக்டாக எடுக்கணுமேங்கிறதுல வந்து அந்த ஃபினிஷிங் சங்கதி எல்லாமே கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக விட்ட மாதிரி இருந்தது. அதாவது ஃபுல் கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்தது. பட் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட வாய்ஸு, இந்த போல்ட்னஸ்ஸு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, பயங்கர ஒரு ஹோல் எஃபெக்டே சூப்பராக இருந்தது. இந்த பர்ஃபார்மன்ஸோட மொத்தம் அந்த டோட்டல் ஒரு பக்தி மயத்தில் நீங்கள் ஆழ்த்தின மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தரன் சார் ரொம்ப ரொம்ப அழகாக பாடினீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் உங்கள் ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் இந்த சாங்கில், உங்களோட வாய்ஸ், உங்களோட கான்சன்ட்ரேஷன் இந்த சாங்கில். இன்ஃபேக்ட் நான் மார்க் பண்ணும்போது சைந்தவி அவங்க பார்த்துட்டு என்னது அப்படின்னு பார்த்தாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதனால நான் கம்மியாக போடலை, அதிகமாகவும் போடலை. இல்லை, ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ ரப்சியோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 22 marks. Congratulations ரப்சி. வைஷாலி, சொல்லுங்க. கண்டஸ்டன்ட்லாம் வேற லெவல்ல பாடிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ யார் அடுத்து பாட வரப்போறா? அடுத்ததான் வரப்போற கண்டஸ்டன்ட் வந்து ரொம்பவே கியூட்டா இருப்பாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவங்க என்ன ஸ்டைல பாடாலும் அந்த ஸ்டைல வந்து ரொம்ப அழகா வந்து பாடுவாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் சம்யுக்தா ஆன் ஸ்டேஜ். ஸோ இன்னைக்கு யாரோட டீம் நீங்க? என்ன டி? டெடிகேஷனா? ஓ, அப்ப ஏகே டீம் வேற ஆயிட்டீங்க. ஏன் சிசியே இந்த பொண்ணு முடியல. பூனைக்குட்டி பாடிட்டு வா, குள்றேன் நீ. போரானே போரானே காத்தோட தூத்தல போல போரானே போரானே போமத்தம் போரானே 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 காத்தோட தூத்தல போல போரானே போரானே போமத்தம் போரானே அழகா நீ நெருஞ்சே அடடா பொந்துக்குள் புகைய போல போராலே போராலே காத்தோட தூத்தல் போல போராலே போராலே ஓமத்தம் போராலே 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 காத்தோட தூத்தல் போல போராலே போராலே ஓமத்தம் போராலே. பருவம் தொடங்கி ஆசை வச்ச இல்லாத சாமிக்கும் பூச வச்ச மழையில் நனைஞ்ச காத்த போல மனச நீயும் நினைச்சு போட்ட ஈரக்கலை கொஞ்சம் இரவில்
குருவி ஒன்று மனசு மனசு சிறு கண்ணாங்குழியில பதுக்கிருச்சே சின்ன சின்ன கருத்து பொண்ணு கண்ணு மொழியத்தான் நீச்சங்காயாது போரானே போரானே காத்தோட தூத்தல போல போரானே போரானே போவாமத்தான் போரானே 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 காத்தோட தூத்தல போல போரானே போரானே போவாமத்தான் போரானே போரானே சம்யுக்தா, ஃபைனலி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங்கை நீங்கள் ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம வந்து ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். தருண் அவர்கள். சம்யுக்தா, பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப அழகாக உங்கள் வாய்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு சாங் ஒன்று எடுத்தீங்க. சச் அ பியூட்டிஃபுல் சாங். இது என்ன தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த ஹை நோட்ஸ் போகிற இடம்லாம் அங்கெல்லாம் கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப ஷேக் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்திருக்கலான்னு தோணுச்சு. மற்றபடி ரொம்ப அழகாக பாடினீங்க. நல்ல த்ரோ, உங்கள் வாய்ஸில் நல்ல ஒரு த்ரோ ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரவுண்ட் வாஸ் குட். தேங்க்யூ. சைந்தவி மேம். நல்லா இருந்தது. தேங்க்யூ. எனக்கு வந்து ரொம்ப அங்கங்கே வந்து நீங்கள் அந்த ரஃப் வாய்ஸும் அண்ட் சாஃப்ட் வாய்ஸ் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற இடத்துலலாம் கொஞ்சம் இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு ஷிவரிங் மாதிரி இருந்தது வாய்ஸில். பட் ஆனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு யூ கேன் டிஃப்ரென்ஷியேட். ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு நல்லா ஃபுல் பாடி கிடைக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள். ஓகேயா? ஓகே மேம். ஓகே, ஸோ என்ன ஸ்கோர் மேம்? ஓகே, 21 மார்க் வாங்கியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் சம்யுக்தா. சம்யுக்தா, டெடிகேஷனில் பாடிருக்கீங்க. யாருக்காக டெடிகேட் பண்ணியிருக்கீங்க? என்னோட அம்மா வந்து இந்த சாங் என்ன அப்பப்போ பாட சொல்லி கேட்பாங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கு வந்து லைஃப்பில் பெரிய சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட்னா அம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், கண்டிப்பாக. என்னோட அப்பா எங்கள் கூட கிடையாது, என் அம்மா மட்டும்தான் என் கூட இருக்காங்க. என் அம்மா தான் வந்து என்னையும் என் அண்ணாவையும் பார்த்துக்கிறாங்க. சிங்கிள் பேரண்டா? யா. வாவ். ஹேமா மேம், ஸ்டேஜ் வாங்க. ஸோ டெடிகேஷன் ரவுண்டில் உங்கள் பொண்ணு வந்து உங்களுக்காக சாங் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி மேம் ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இதெல்லாம் ஒரு கிஃப்டாக தான் ஃபீல் பண்ணுறேன் நான் நிஜமாவே. அது சம்யுக்தாவால் தான் கிடச்சது. சம்யுக்தான் பேர் சம்யுக்தா ராணி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நான் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாலும் என் குழந்தைய ராணி மாதிரி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் நான் இது வரைக்கும் வந்துட்டேன். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக வந்து ஒரு சூப்பரான கண்டஸ்டன்ட் வர போகிறாங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம், நான் அந்த கண்டஸ்டன்ஸ்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நாட்டு நிலவரம் இப்போ என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதை பார்த்தாலே தெரியல நாட்டு நிலவரம் எப்படி இருக்கு. இல்லை, என்ன ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஹேஷ்டேக் ஏகே ஹேஷ்டேக். இல்லை கேட்டேன் சும்மா இல்லை, அங்கே பின்னாடி பாருங்க, அப்போ தான் என்ன ட்ரெண்டிங் ஆகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. என்னது? யாரா வந்து வேலையை பார்த்தது? கொய்யால காலைல போட்டோ எடுக்கும்போது தெரியுதா? இது 4 குழந்தை பெற்ற மாதிரி தெரியல, 40 குழந்தை பெற்ற மாதிரி. பார்த்த புள்ள போட்டோ வரல. டே உன்னை கும்பிட்டே விடுவேன் நான். டிஜே, இந்த டீமில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நான் ட்ரீட் கொடுக்குறேன். என் ஃபோட்டோ போடாதீங்க. இந்த மூஞ்சிக்கு என் மூஞ்சி எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ ஃபேஸ் ஆப்பில் வந்து ஏகே வந்து எப்படி இருப்பார் ஒரு 50 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். வைசாலி இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த ஹாரர் படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து செம்மையாக கண்டென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது என்ன தெரியுமா? மறுபடியும் அதே தான். சமையலுக்கு தேவை வெண்டைக்காய். அடுத்ததான் வர போகிறது நம்ம சிவாத்மிகா. தடவை சிவாத்மிகா வந்து ஃபுல் ட்ரெடிஷ்னலாக வந்திருக்காங்க. கரெக்டா? எப்பவுமே வந்து மாடர்ன் பேபியா வருவீங்க, இன்னைக்கு வந்து அப்படியே ட்ரெடிஷ்னல் பேபியா மாறிட்டீங்க. பாட்டு பாட போறீங்க. முகுந்தா முகுந்தா. நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
சிவாத்மிகா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்றீங்களா? சைந்தவி மேம் எப்படி சிவாத்மிகா எப்படி பாடினாங்கன்றதை நீங்க சொல்லுங்க. க்யூட்டாக பாடின சிவாத்மிகா, ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, முகுந்தா பாட்டி ஒரு மினியேச்சர் வெர்ஷன், ஒரு மினி வெர்ஷன் கேட்ட மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நல்லா பாடினீங்க. அண்ட் தரன் சார் செம்ம க்யூட்டாக பாடுனீங்க. தேங்க்யூ சார். நிறைய என்ன சொல்கிறது, இந்த மாதிரியும் பாடுறீங்க, அந்த மாதிரியும் பாடுறீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பயங்கரமாக பெர்ஃபார்மும் பண்ணுறீங்க. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ சார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ. சிவாத்மிகா, உங்க ஸ்கோர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 23. 22 marks. Congratulations. ஸோ இந்த D&D ரவுண்டில் வந்து இந்த எபிசோடில் 8 பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 8 பேர்லேருந்து யாரெல்லாம் டேஞ்சர் ஜோன் போக போகிறாங்க, யாரெல்லாம் சேஃப் ஜோன் போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண 8 கண்டஸ்டன்ட் ஸ்டேஜுக்கு வாங்க. தரன் சார் மார்க் வந்து இன்னும் லாக்காக இருக்குது. ஸோ அவரோட மார்க் தெரிஞ்சால் தான் யாரெல்லாம் வந்து சேஃப் ஜோன் போக போகிறா, டேஞ்சர் ஜோனில் இருக்க போகிறான்றது தெரியும். ஒரு 3 பேரை நீங்கள் டேஞ்சர் ஜோனுக்குள்ளே கொண்டு போகணும். பட் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து எஸ்கேப் ஆகிட்டா, யாரெல்லாம் சேஃப் ஆகிட்டாங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ரித்தன்யா. வாழ்த்துக்கள் ரித்தன்யா. ஓ, ஏகேக்கு தான் கை கொடுப்பீங்களா? சாரி. அடுத்ததா சேஃப் ஜோனுக்கு போக போகிற ஆள் ரஃப்சி. வாழ்த்துக்கள் ரஃப்சி. இவர்களை தொடர்ந்து அடுத்த சேஃப் ஜோனுக்கு போக போகிறது சிவாத்மிகா. அடுத்ததா யாரு? அரவிந்த். ஸோ இந்த 4 பேரில் ஒருத்தர் மட்டும் தான் இன்னும் சேஃப் ஜோனுக்குள்ள போக முடியும். அது யாரு? மேகா. ஸோ இது வெறும் டேஞ்சர் ஜோன் தான், அதனால யாரும் பயப்பட வேண்டாம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து உங்களோட பெஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த எபிசோடில் எல்லாருமே ரொம்ப நல்லா பாடியிருந்தீங்க. ஸோ அடுத்த எபிசோடில் எல்லாரும் எப்படி பாடுறாங்க, யாரெல்லாம் டேஞ்சர் ஜோன் போகிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் எலிமினேஷன். ஸோ கண்டஸ்டன்ஸ் அடுத்து எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஸோ போக போக அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்லாம் இன்னும் கெடுபிடி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, சூப்பர். அடுத்த வாரம் இதே டிவோஷன் டெடிகேஷன் ரவுண்ட் இருக்குது. அதில் ஒரு 7 கண்டஸ்டன்ட் பாட இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் எலிமினேட் ஆக போகிற அந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அண்ட் அதை தாண்டி நிறையா ஃபன்னான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் AK அண்ட் வைஷாலி. தேங்க்யூ ஸோ மச் மகளே. இது நிப்பான் பெயின்ஸ் வழங்கும் ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 2 பவர்ட் பை ஐஸ்வர்யா விமென்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. இது ஒரு இசை சங்கமம் எம்முறை உலக அளவில். டாடா, பை பாய்.